பெண் என்ற இங்கே பெண்ணை எப்படியெல்லாம் நம்ம வர்ணிச்சிருக்கோம்னு கவனிச்சு பாருங்களேன். பெண் என்பவள் மலர் போன்றவள், பெண் என்பவள் நதி போன்றவள், பெண் என்பவள் நிலவு போன்றவள் இல்லையா? பெண் என்பவள் மென்மையானவள். ஏன் இதுக்கு அப்படியே நம்ம மனதை அப்படியே ஆஹா ஆமால நதி போன்றவள். எங்கேயாவது அவள் கோபக்காரின்னு சொல்லியிருக்காங்களா? அவள் சூரியன் போன்றவள் சுட்டரித்து விடுவாள் என்னைக்காவது சொன்னாங்களா அவங்கள? ஏன் இப்படி சொல்கிறதுனா, நீ கோபப்படக்கூடாது, நீ ஆத்திரப்படக்கூடாது, நீ அடங்கி போயிடணும், அமைதியாக இருக்கணும், தென்றலை போல இருக்கணும், ஒரு நாளும் நீ புயலாக உன் கருத்தை முன்வைக்க கூடாது என்று சொல்லுவதை ரசித்து ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலையிலிருந்து எப்போ வெளியே வர்றோமோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக எம்பவர்மெண்ட் வில் கம் அவுட். ஸோ எம்பவர்மெண்ட்டுங்கிறது வெளியிலிருந்து நடக்கக்கூடிய விஷயம் இல்லை, அது உள்ளிருந்து நடக்கக்கூடிய முதல் விஷயம். ஆனால் இங்கே சிக்கலை என்ன அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு பெண்ணை தியாகியாக இந்த சமூகம் அங்கீகரிக்க வேண்டும் என்ற பெரும் மனப்போராட்டத்துக்குள்ள தான் நம்ம வாழ்க்கை ஓடுது. ஒரு பெண் தன்னை முன்னிறுத்த அவள் தியாகியாக இருக்க வேண்டும் என்ற அவசியம்லாம் இல்லை. அவள் திறமைசாலியாக இருந்தால் போதுமானது. திறமையை வைத்தும் அவள் தன்னை முன்னிறுத்த முடியும். இட் இஸ் நாட் நெசசரி. சாக்ரிஃபைஸ் அண்ட் ஆர்டர் ஆஃப் த டே ஒரு பெண்ணுக்கு தொடர்ச்சியாக சொல்லப்பட்ட காரணத்தினால தான் விட்டு கொடுக்க கற்றுக்க, அட்ஜஸ்ட் பண்ணி போக கற்றுக்க. நமக்கு நீண்ட காலமாக சொல்லி பழக்கப்பட்டதெல்லாம் என்ன? விட்டு கொடு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, பொறுத்து போ, தாங்கிக்கோ. ஒரு பெண்ணுனா அப்படி தான் இருக்கணும். ஏன் அப்போ இங்கே இருக்கக்கூடிய சமூகம் என்ன வேண்டுமானாலும் செய்யும், அதை பொறுத்து கொள்வதால் ஒரு பெண்ணிடத்திற்கான இலக்கணம் என்று சொல்லி 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 நம்மளே அதை நம்ப ஆரம்பிச்சிட்டோம். அதனால பார்த்தீங்கன்னா பெண்ணுடைய பொட்டன்ஷியாலிட்டியை, அவளுடைய டயத்தை சேவ் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றின் மீதும் நமக்கு ஒரு விமர்சன பார்வையும் கேலியும் உண்டு. கவனிச்சிருக்கீங்களா? பெண்ணினுடைய நேரத்தை மிச்சப்படுத்துகிற எல்லா கருவிகளின் மீதும் விமர்சன பார்வை உண்டு. அது பெண்கள் தான் ரொம்ப ரசிக்கிறீங்க. ஃப்ரிட்ஜை கிண்டல் அடித்து பல இடங்களில் பேசுகிறப்ப அதுக்கு கை தட்டுறது பெரும்பாலும் பெண் தான். தினந்தோறும் நீ மாவரைச்சி இட்லி விட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு செய்யாத, ஹோட்டல் எங்கே வச்சு செய்கிறான்? 4 நாள் மாவை உள்ளே வச்சு தானே செய்கிறான். மிக்சி இல்லை, அம்மியில் அரைத்த மிளகாய் துவையல் தான் அற்புதமாக இருக்கும். அப்புறம் அதுக்கு பாயிண்ட்லாம் சேர்த்துருவாங்க. அம்மியில் அரைச்சா தான் பெண்ணுக்கு வந்து உடல் ஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பாயிண்ட்லாம் சேர்த்துருவாங்க. தேங்காய் சட்னியை கையாலே அரைக்கணும். ஒரு ஆணினுடைய நேரத்தை மிச்சப்படுத்துகிற கருவிகள் மீது எந்த விமர்சனமும் வைக்கப்படுவதில்லை இல்லையா? 1.5 லட்ச ரூபாய்க்கு பைக் வாங்குற பையன் மேலே விமர்சனம் கிடையாது. ஆனால் கிச்சனில் ஒரு ஃபேன் போடுங்கன்னு ஒரு பொண்டாட்டி சொல்லிட்டா அதை இந்த சமூகம் எப்படி பார்க்கும்? ஆனால் ஃபேன் போட சொல்லு, வாட்ஸ் ராங் இந்த? நாம தான் இது எல்லாத்தையும் பெண்ணின் கடமைன்னு சொல்கிறோம். அன்பெய்ட் கேர் அப்படின்னு சொல்கிறோம். இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் என்ன சொல்கிறோம்? இட்ஸ் அன்பெய்ட் கேர். விமனுடைய அன்பெய்ட் கேர். அவர்களுக்கு எந்த விதமான சம்பளமும் கொடுக்கப்படாமல் அவர்கள் அடுத்தவர்கள் மீது எடுத்துக்கொள்ளக்கூடிய அக்கறை என்கிற வார்த்தையில் இது சொல்லப்படுது. அப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்கள் உங்கள் மனச்சிறையிலிருந்து வெளியே வருவதன் வழியாகத்தான் எம்பவர் அடைய முடியும். உய்வித்தல் என்பது அதுதான். இந்த சமூகம் சில அடுக்குகளை வச்சுட்டே இருக்கு. ஒரு பெண்ணினுடைய இயல்பான வாழ்க்கை முறையில் அவளுக்கு ஏற்படக்கூடிய நெருக்கடிகள் அவளுடைய தடையாக இருக்கும் வரை ஒரு சமூகம் வளர முடியாது. இட்ஸ் a நேச்சுரல் ப்ராசஸ் இல்லையா? மாதாந்திர சிக்கல் என்பது ஒரு நேச்சுரல் ப்ராசஸ். இட்ஸ் நாட் மோர் a taboo. இட் இஸ் நோ மோர் a taboo, ரைட்? அது ஒன்றும் இங்கே பிரச்சனையே கிடையாது. அப்போ அந்த சமூகம் படிப்படியாக வளர்ந்து 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 ஒரு இடத்துல வந்து நீங்கள் நிற்கிறோம். ஒரு சமூகம் எப்படி பெண்ணை நடத்துகிறதோ அதை பொறுத்தே அந்த தேசம் அளவிடப்படும். அந்த நாட்டினுடைய பெண்ணை அந்த சமூகம் எப்படி நடத்துகிறதோ அதை வைத்து தான் ஒரு சமூகத்தை அளவிட முடியும். ஆண்கள் இருக்குது, சமூகம் இருக்குது, அரசியல் பிரச்சனை அதெல்லாம் அப்புறம் வரட்டும். முதல்ல நீங்கள் எப்போ வெளியில் போகிறீங்க அப்படிங்கிறதா இப்போ இருக்கக்கூடிய கேள்வி. உங்களுக்கு எதிராக முன்வைக்கப்படக்கூடிய இயல்பான வார்த்தைகள், பின்னால் இருக்கக்கூடிய அரசியலை புரிந்து கொள்ளுதல் ஒன்று இருக்குல்ல. வீட்டில் சும்மாதானே இருக்க எவ்வளோ பெரிய அஃபென்சிவ் டேர்ம் இது. வீட்டில் சும்மாதானே இருக்கேன்னு சொல்கிறப்ப ஒரு கில்ட் வருதுல. உங்களை ஒரு குற்ற உணர்ச்சியில் வைத்திருப்பதன் வழியாக மட்டும்தான் உங்களை அடக்கி ஆள முடியும் என்று நீண்ட காலமாக பரிந்துரைக்கப்பட்ட பல்வேறு சூத்திரங்கள் உங்கள் மீது தொடர்ச்சியாக அப்ளை பண்ணிகிட்டே இருக்கப்படுகிறது. அதிலிருந்து நீங்கள் வெளியே வருகிற போது அது பல்வேறு பெயர்கள் தருது. நீங்களே தந்துடுறீங்க சில நேரத்தில். இதுக்கு அடுத்து உட்கார்ந்துருக்க காலேஜ் பசங்க அம்மாக்களை எதிர்த்து இந்த சில கேள்விகளை கேட்கிற போது திமிரெடுத்த மாதிரி பேசாது. போகிற இடத்துல பிழைக்கணும், போகிற இடத்துல பிழைக்கணும். அப்போ பிழைக்கிறதுக்கு தான் போகிறாங்களா என்ன? ஒரு சமூகத்தினுடைய சரிபாதி மக்கள் தொகையில் இருக்கும் பெண் முழுக்க முழுக்க தன் நேரத்தை அடுக்கலையிலேயே செலவிடுவாள் என்றால் அவளிடமிருந்து இந்த தேசத்திற்கு கிடைக்க வேண்டிய எத்தனை விஷயங்கள் தடைபட்டு போகிறது. அந்த பொட்டன்ஷியாலிட்டி அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோமா? இஃப் யூ வாண்ட் டு சூஸ் யூ. உங்களுடைய குரோத்தை நீங்கள் அடையணும் நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களை தான் சூஸ் பண்ணணும். உங்களை சார்ந்த மனிதர்களை சூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் உங்களை தேர்வு செய்கிற போது அதனால் கிடைக்கக்கூடிய அந்த அட்ராக்ஷன் உங்களை தேர்வு செய்ய வேண்டும் என்று நினைக்கிற எல்லோரையும் ஒன்று சேர்க்கும். அப்படி தான் நீங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்துருக்கீங்க இல்லையா? கோமதி என்கிற ஒரு நபர் அவள் தன்னை சூஸ் பண்ணுறான். அவங்க நீங்கள் எல்லாரும் அவங்கள சூஸ் பண்ணுறீங்க. அதுக்கடுத்து அவங்க நயன் சூஸ் பண்ணுறாங்க. அப்போ ஒருத்தர் அந்த அட்ராக்ஷனில் தான் உள்ளே வரும். ஸோ தட் நீங்கள் புதிதாக நம்மளாம் இதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான பிரமிப்புகளெல்லாம் போய் மாட்டிக்காது. ஓகே, நீங்கள் ரொம்ப ஓஹோன்னு பண்ணுறீங்க, ஆஹா இதெல்லாம் மயங்கலாம் வேண்டியதில்லை. பெண் எப்போதும் வேலை பார்த்துருக்கிறாள். பெண் ஒன்றும் புதிதால வேலை பார்க்கல இல்லையா? அப்போ சின்ன பாராட்டுக்கெல்லாம் பெருசாலாம் வாங்கிடக்கூடாது. நீ உருப்படவே மாட்டேன்னு சொல்கிறவங்க கூட நான் பயப்பட மாட்டேன். நீ இவ்வளோ தூரம் வந்ததே பெருசுன்னு சொல்கிறவனை பார்த்தா தான் எனக்கு பயமாக இருக்கும். ஏன்னா நம்ம பொட்டன்ஷியாலிட்டி என்ன நமக்கு தான் தெரியும். நீ இவ்வளவு தூரம் வந்ததே பெரிது இந்த வார்த்தையை நம்புவது, ஆகா உனக்கு தெரியாது, உனக்கு ஒன்றும் பண்ண முடியாது, ஆனாலும் கூட நீ இந்த இடத்துக்கு வந்திருக்கிறா என்று சொல்லுவதுடைய குறியீடு தான் அது.
ஸோ டோன்ட் பிலீவ் இன் தட். உங்களுக்கு தான் தெரியும் உங்கள் கெப்பாசிட்டி என்னன்னு. நீங்கள் யாருங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். இந்த சமூகத்தை படிப்படியாக அடுத்தடுத்து கொண்டு வந்திருப்பது நீங்கள் தான். நிர்வாகம் என்னவென்றால் 10க்கு 10 இடத்துக்குள்ள ஒரு நிர்வாகம் பண்ணுறது எப்படின்னு தெரியும். 10,000 ரூபாய்க்கு நிர்வாகம் தெரியும், 100 ரூபாய்க்கு நிர்வாகம் தெரியும், 10 லட்சத்துக்கு நிர்வாகம் தெரியும், 10,000 கோடிக்கும் உங்களுக்கு நிர்வாகம் தெரியும். இட்ஸ் யுவர் பிளான், ரைட்? அப்போ தொடர்ச்சியாக என்ன சொல்லிட்டே இருக்கோம்? பெண்ணை ஒரு வார்த்தை என்ன சொல்றான்? டிபெண்டன்ட்ங்கிறோம். கேள்விப்பட்டீங்களா? விமனை எப்போதுமே என்ன சொல்றாங்க? ஒரு காலம்லாம் இங்கே இருந்துச்சு, ஈஸ் மிஸ்டர் அப்படின்னு ஒருத்தர் பேர் சொல்லிட்டு அவங்க மனைவியோட பேரையே சொல்ல மாட்டாங்க. நான் ஒரு முறை வெளிநாட்டுக்கு போயிருந்தப்போ அவர் சொல்கிறாரு, அவங்க ஒருத்தர் அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. அவர் வந்து ஒரு பெரிய பதவியில் இருக்கிறவர். அவர் அறிமுகப்படுத்தி வைக்கல, அவருடைய பேரை அறிமுகப்படுத்தி இவர் மிஸ்ஸஸ் ரிச்சர்ட் அப்படின்னு சொன்னோடனே அந்த அங்கேயே டப்புன்னு கேட்டாங்க, டோன்ட் ஹேவ் அ நேம் அப்படின்னாங்க. எனக்கு பேர் இல்லையா அப்படின்னு. இப்போவுமே நம்ம இதில் ஒரு வார்த்தை கவனிச்சிருக்கீங்களா இல்லையா? இவர் வந்து சுப்பிரமணி, இது அவங்க ஒய்ஃபு, அவ்வளோதான். அவங்களுக்கு அடையாளம் என்ன? அவர் ஒய்ஃபு, அவ்வளோதான். அதுக்கு அடையாளம். அதுக்கு பேர் இருக்கா இல்லையா? ஒரு படத்தில் ஏதோ சினிமா படத்தில் யாரோ சொல்லுவாங்கல்ல, ஆட்டுக்கு ஒரு பேர் வச்சு கூப்பிடுறீங்க, மாட்டுக்கு ஒரு பேர் வச்சு கூப்பிடுறீங்க, என்ன ஒரு பேர் வச்சு நீங்கள் கூப்பிட மாட்டேங்கிறீங்க. இதில் பெருமை வேறு. அவர் என்ன பேர் சொல்லி கூட கூப்பிட மாட்டார். இப்போ கூப்பிட்டா என்ன? உங்களை பற்றி உங்கள் சுய அபிப்பிராயம் என்ன என்பதுதான் இங்கே முக்கியம். அந்த சுய அபிப்பிராயங்கள் இருக்குல்ல, அது மாறாத வரைக்கும் இந்த சமூகம் அதை மாற்றி தரும் என்ற நம்பிக்கைலாம் நீங்கள் இருக்கக்கூடாது. 15 வருஷத்துக்கு முன்னால் வரைக்கும் புத்தகத்துலலாம் எப்படி போட்டுச்சு ஞாபகம் இருக்கா? அம்மா அப்பா குடும்பம்னு ஒரு வீடு இருந்துச்சுன்னா அப்பா பேக் எடுத்துக்கிட்டு ஆஃபீஸ் போகிற மாதிரி ஒரு ஃபோட்டோவும் அம்மா கிச்சனில் உட்காந்துருக்க ஃபோட்டோவும் போட்டிருப்பான். அதை நம்ம ஒத்துக்கிட்டோம் இல்லையா? அம்மா என்பவர் சமைப்பதற்கானவள், அப்பா என்பவர் சம்பாதிக்கிறதுக்கானவர் அப்படின்னு நம்ம இது பண்ணோம். எல்லா ஆணினுடைய வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருக்கிறாள், அதிலே சந்தோஷம் அடைஞ்சிட்டோம் இல்லையா? எல்லா ஆணினுடைய வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருக்கிறாள். அப்போ கடுமையான சாக்ரிஃபைஸ். அதனால தான் அம்மாக்கள் சாக்ரிஃபைஸ் வழியாகவே பிள்ளைகளை நம்ம எப்போதுமே திருப்திப்படுத்த பார்க்குறோம். அம்மாக்கள்லாம் அடிக்கடி பிள்ளைகள்ட்ட என்ன சொல்லுவீங்க? உன்னை பெற்றெடுக்க எவ்வளோ சிரமப்பட்டேன் தெரியுமா அப்படிமோ. ஏன்னா தியாகத்தின் வழியாகவும் கருணையின் வழியாகவும் தான் அம்மா வந்து இவ்வளோ பெரிய ஆண்டர்ப்ரனராக இருக்காங்க. ஷீ இஸ் அ பிஸ்னஸ் உமன். அவங்க இவ்வளோ பேரை நிர்வாகம் பண்ணுறாங்க, இவ்வளோ பெரிய லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்குது. இதெல்லாம் எப்போது நம்முடைய வீட்டு பிள்ளைகள் அம்மாவை பற்றி பேசும். அதுக்குன்னும் தெரியாதுங்கிற வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிற அம்மாஞ்சி பிள்ளைகளின் அம்மாக்களாகவா நீங்கள் இருக்க போகிறீர்கள்? நோ. Strength is your signature. Wear it happily. உங்களுடைய பலம் தான். வேரோடு பிடுங்கி நட்டாலும் வேறொரு இடத்தில் பெண் வளருவாள். ஆணுக்கு முடியாது. வேரோடு பிடுங்கி நட்டாலும் வேறொரு இடத்தில் பெண் வளருவாள். சம்பந்தமே இல்லாமல் கோயம்புத்தூருக்கு அந்த பக்கத்துலேருந்து 300 கிலோமீட்டர் இந்த பக்கம் ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்து 6 மாதத்துக்குள்ளே அங்கே இருக்க எல்லாரையும் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்து கொத்துச்சாவி இடுப்பில் வச்சுட்டு போகிற கெப்பாசிட்டி பொண்ணுக்கு தான் உண்டு. She is actually an entrepreneur. அப்போ நீங்கள் எங்கே மயங்கி விடக்கூடாதுங்கிற கவலை என்ன இருக்குன்னா, நான் இவ்வளோ தூரம் வந்ததே பெரிது என்று உங்களை பாராட்டுகிற வார்த்தைகள் எல்லாமே உங்களுடைய கெப்பாசிட்டியை பற்றி முடிவு பண்ண முடியாது. நான் எவ்வளோ தூரம் வர வேண்டும் என்று நான் தான் முடிவு செய்யணும். அப்போ முதல்ல ஆண்டர்பிரினர்ஷிப் கம்ஸ் ஃப்ரம் ஆட்டிடியூட், பிலீஃப் சிஸ்டம். அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த பிலீஃப் சிஸ்டம் நமக்கு இல்லாதனால தான் நம்மளை கில்ட்டே வச்சுருக்காங்க இல்லையா? நீ இப்படி பண்ணலாமா? இன்றைக்கி கூட நீங்கள் கவனிக்கலாம், ஒரு பெரிய பிரியாணி ஸ்டால் எடுத்துக்கங்க. ஓகே, ஒரு பெரிய பிரியாணி ஸ்டாலுக்குள்ள ஒரு பொண்ணு தனியாக போய் உட்காந்து ஜம்முன்னு ஒரு பிரியாணியை சாப்பிட்டா அந்த ஹோட்டலில் இருக்க எல்லாரும் அவங்கள பார்ப்பாங்களா இல்லையா? ஆனால் ஒரு பையன் சாப்பிடல பார்க்க மாட்டாங்க. உண்டி சுருக்குதல் பெண்டிற்கு அழகுன்னு எவ்வளோ புத்திசாலித்தனமாக சொல்லியிருக்காங்க பாருங்க. சாப்பிடாத, நம்ம தியாகம் தான் செய்யணும், தியாகத்தின் வழியாகத்தான் எல்லோரையும் அரவணைத்து செய்யணும், திறமையின் வழியாகவும் நீங்கள் எல்லோரையும் அரவணைத்து செய்ய முடியும். தட் இஸ் வை பிலீவ் இன் யுவர் செல்ஃப். உங்களை நீங்கள் எந்த அளவுக்கு நம்புகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்கள் உடலும் மனமும் உங்களுக்கு தேவையானது தந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் தன்னை பாதுகாத்துக்கிறதே குற்றம் என்பது போன்ற ஒரு பாவனை இந்த சமூகம் நம்ம மேலே திணிச்சிருக்கு இல்லையா? அதனால தான் அம்மாக்கள் பெரிதாக தங்களை பார்த்துக் கொள்வதே இல்லை. 40 வயதில் இருக்க எல்லா அம்மாவுக்கும் அடிவயிறில் வலி இருக்குது, முட்டியில் பிரச்சனை இருக்குது. இருக்கா இல்லையா? செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா கணவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு சரி வேஸ்ட்டாக போயிட வேணான்னு சொல்லிட்டு வீட்டில் ஒரு இட்லி ஊற்றுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 8 இட்லி இருக்குது, 2 பசங்களும் ஆளுக்கு 4 இட்லி சாப்பிடுவாங்கன்னு நினச்ச இடத்துல ஆளுக்கு 3 இட்லி சாப்பிட்டானா சரி நமக்குன்னு என்னத்தை இட்லி ஊற்றுறோம்னு 2 மிச்சம் இருக்க இட்லியை சாப்பிட்றது. இல்லைனா புருஷன் காசு வேணா போயிருமேனு மிச்சம் இருக்க 8 இட்லியும் சாப்பிட்றது. அது வயிறா குப்பை தொட்டியா? அப்போ நான் யார்? வீடு முழுக்க எல்லோரு மேலேயும் கேர் எடுக்கிற உங்களுக்கு உங்களை கேர் எடுத்துக்கணும். ஒரு சமூகத்தில் பெண் எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்காலோ அந்த சமூகம் ஹெல்த்தியாக இருக்கும். ஒரு பெண் ஹெல்த்தியாக இருந்தால் தான் அவன் குடும்பம் ஹெல்த்தியாக இருக்கும். அந்த குடும்பம் சமூகம் ஹெல்த்தியாக இருக்கிறது ஒரு பெண்ணுடைய ஹெல்த்தை பொறுத்தது தான். ஸோ தீஸ் ஆர் ஆல் யுவர் நேச்சுரல் ஸ்ட்ரெங்த்ஸ். தட்ஸ் வாட் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டெல் யூ. நீங்கள் புதிதாக பெரிய புரட்சியெல்லாம் செய்வதற்கு ஒன்றுமே கிடையாது. இயல்பாக உங்களுக்கு ஏற்கனவே இருக்கும் திறனை வெளிக்கொண்டு வருவது மட்டும்தான் நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான வேலை. அவ்வளவு மட்டுமே. எல்லா காலகட்டத்திலும் அப்படி தான் இருந்திருக்காங்க. எவ்வளவோ பணம் சம்பாதிச்சாலும் வீட்டில் இருந்து கொண்டே அந்த நிர்வாகத்தை பார்த்து கொண்டிருந்த பெண்கள் இருந்திருக்காங்க. அவர்கள் சேமித்த காசிலிருந்து சிறுவாட்டில் சேர்த்த பணத்தில் அவ்வளவு நேரங்களில் கணவருக்கு உதவி இருக்கிறார்கள். கணவர் சம்பாதிச்சு கொடுத்த காசுல மிச்சம் பிடிச்சதே நீங்க அவ்வளவு சேமிக்க முடியும்னா நீங்களே களத்தில் இறங்கினா எவ்வளவு சேமிக்க முடியுங்கிறதா இங்க கணக்கு இல்லையா? ஆம்பளை செத்தா கடன் நிற்கும்பாங்க, ஆம்பளை செத்தா கடன் நிற்கும் அப்படிம்பாங்க. நம்ம வீட்டில் ஒரு தாத்தா இருப்பாரு, நல்ல பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாரு, ஏதோ பயங்கரம். ஆனால் வீட்டிலலாம் சொல்ல மாட்டாங்க, உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிடுவாங்களே. அப்போது திடீர்னு ஒரு நாள் இறந்து போனார்னா பெட்டிகளெல்லாம் தேடுறப்ப வாங்கின கடனுக்கான சிட்டைகள்லாம் இருக்கும். சம்மந்தம் இல்லாமல் நான் கொடுத்தேன் கடன் 4 பேர் வந்து நிற்பான்.
ஆனால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெரிய வயதான அம்மா செத்த பிறகு பொட்டியை தேடினீங்கன்னா அது சேர்த்து வச்ச சிறுவாட்டு காசு, வீட்டுக்கு தெரியாமல் வாங்கி வச்ச தங்கம், மூத்த மகளுக்கு இளைய மகளுக்குன்னு அவ்வளோ வச்சுட்டு போயிருக்கும். ஆம்பளை செத்தா கடன் நிற்கும், பொம்பளை செத்தா காசு நிற்கும். செத்த பிறகும் குடும்பத்தை காப்பாற்றுவாங்க, ரைட்? ஆனால் உங்களை தான் டிபெண்ட்னு சொல்லலாம். உங்களுக்கு பேர் என்ன? டிபெண்ட், சார்ந்திருப்பவள். ஆக்சுவலாக ஆண் தான் சார்ந்திருக்கிறேன். நான் உங்களை புகழ்றதுக்காக சொல்ல, ஆண் தான் சார்ந்திருப்பவன். சின்ன வயசுலேயே கவனிச்சிங்கன்னா அம்மாவை சார்ந்திருப்பான், கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அக்காவை சார்ந்திருப்பான், அதுக்கப்புறம் அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்டு கிடைக்கும், அல்லனா அவனுக்கு கல்யாணம் பண்ணிப்பான். கல்யாண மேடைகளில் உங்களுக்குலாம் உங்கள் கல்யாணம் நடந்தப்போ உங்கள் மாமியார் கடைசியாக மேடையில் ஏறி ஒன்று சொல்லியிருப்பாங்க, ஞாபகம் இருக்கா? கடைசியாக எல்லா வீட்லையும் இந்த சீனை நீங்கள் பார்க்கலாம். அந்த ரிசப்ஷனில் எல்லோரும் பரிசெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு போன பிறகு அவங்க வருவாங்க. வந்து அந்த பையன் கையை பிடிச்சி உங்கள் கையில் கொடுத்து, இது வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டேன், இனிமேல் நீ பார்த்துக்க அப்படிம்பாங்க. அப்படின்னா அர்த்தம் என்ன? அவனுக்கு ஒன்றும் தெரியாது, நீ பார்த்துக்க. அப்போ ஆரம்பத்திலேருந்தே ஒரு ஆண் பெண்ணைத்தான் சார்ந்து வாழ்ந்துகிட்டே இருக்கான். ஆனால் எப்போதும் பெண்ணை சார்ந்து வாழ்கிற ஒரு ஆணை இந்த உலகம் இண்டிபெண்ட் சொல்லுது. எப்போதுமே தனித்து நிற்கிற பெண்ணை இந்த உலகம் இன்டிபெண்ட்னு சொல்லுது. நீங்களும் ஒத்துக்கிறீங்க, அதான் சிக்கல். இந்த உலகம் சொல்கிறதுங்க சிக்கல் நான் சொல்லவே மாட்டேன். அதை ஏற்றுக்கொள்கிற மனோபாவம் இருக்குல்ல, என் உரிமையை சலுகை என்று நினைக்கக்கூடிய ஒரு மனநிலை இருக்குல்ல, இதை கேட்பது என் தியாகத்திற்கு விரோதமானது, நான் இந்த சலுகையை அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு இருக்குல்ல, இது எல்லாத்தையும் உடச்சிட்டு வெளியில் வாங்க. அரசுகளும் சமூகமும் பெண்ணுக்காக நிறைய விஷயங்கள் இங்கே கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. எவ்வளோ எங்கள் ஆண்டர்பிரனர்ஸ் உள்ள வந்துகிட்டே இருக்கீங்க. கம் வித் த ஃபுல் பேக், பிலீவ் இன் யுவர் செல்ஃப். நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்றே ஒன்று தான், நீ இவ்வளவு வந்ததே பெருசுன்னு சொல்லுகிறதை காதில் வாங்கி கொள்ளாதீர்கள். கடந்து போக வேண்டிய தூரம் எக்கச்சக்கம் இருக்கு. விமனுக்கான ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கப்பட்டால், மெக்கன்சி இன்ஸ்டிடியூட்னு ஒரு விஷயம் சொல்கிறான், விமனுக்கு இந்தியாவில் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கப்பட்டால் $770 பில்லியன் ஜிடிபியில் 2025 வந்துருங்கிறான். ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கப்பட்டுட்டாலே. ஆனால் நம்ம அந்த கேள்வியே கேட்டது கிடையாது. இன்னைக்கு இல்லை, அன்னையிலேருந்தே கேள்வி கேட்கல. ஒரே வயலில் வேலை பார்க்குற ஒரு ஆணுக்கு ஒரு சம்பளம், பெண்ணுக்கு ஒரு சம்பளம், ரைட்டு தானே? ஒரே மில்லில் வேலை பார்க்குற ஒரு ஆணுக்கு ஒரு சம்பளம், ஒரு பெண்ணுக்கு ஒரு சம்பளம். நமக்கு அவங்க சம்பளம் கொடுக்குறதே பெருசு நம்ம நினைக்க ஆரம்பிச்சிடணும்னு வச்சுங்களேன். எப்போ நீங்கள் உங்களை குறைவாக மதிப்பிடுறீங்களோ சமூகம் உங்களை குறைவாக மதிப்பிடும். உள்ளளவில் எப்போது நீங்கள் உங்களை உயர்வாக பார்க்க ஆரம்பிக்கிறீர்களோ அப்பொழுது இந்த உலகமும் உங்களை உயர்வாக பார்க்க ஆரம்பிக்கும். முதல்ல உங்களை அண்ணாந்து பார்க்க வேண்டியது நீங்கள் தான். முதல்ல உங்களுக்காக கைத்தட்டி கொள்ள வேண்டியது நீங்கள் தான். அதுக்காக இந்த சமூகம் உங்களுக்கு துணைக்காக நான் சொல்லலை, கவலைப்படாதீங்க, ரொம்ப மாறி. ஓகே, இதற்கு அடுத்தடுத்த இடங்களில் உட்கார்ந்துருக்கக்கூடிய பிள்ளைகளோடு நீங்கள் பேசுகிற போது உங்களுக்கு புரியும். ஒரு பெண்ணோட வெற்றிக்கு ஆணோட வெற்றிக்கு பின்னால் பெண் இருக்கா அப்படிம்பாங்கல்ல, ஒரு பெண்ணோட வெற்றிக்கு பின்னால் ஆண் இருக்கலாம், ஒரு தப்பும் இல்லை. ஆணுக்கு தயார். ஆணுக்கு எதிராக ஒரு சமூக கட்டமைப்பை உருவாக்கணும்னு நான் சொல்லலை. ஆனால் இயல்பாகவே மாறிக்கொண்டிருக்கக்கூடிய சமூகத்துக்குள்ளே மாறிக்கிட்டே வாங்க. முதல்ல அது உங்கள் வீடுகளில் தொடங்குங்க. ஆண் பிள்ளை வேறு பெண் பிள்ளை வேறு என்ற பிரிதலேருந்து ஒதுக்குங்க. ஆண் பிள்ளைகளுக்கு இதை முதல்ல சொல்லிக் கொடுங்க. இட்ஸ் நாட் அ டாபு, இட்ஸ் அ நேச்சுரல் திங். ஒரு தங்கச்சிக்கு இருக்கிறது ஒரு சாதாரண விஷயம். உனக்கு ஒரு உடம்பு இருக்க மாதிரி அவளுக்கு ஒரு உடம்பு இருக்கு. விமன் ஹேவ் அ ரைட் ஆன் ஹர் பாடி, இல்லையா? அந்த உடம்பின் மீது அவளுக்கு தான் உலகத்திலேயே அதிகமான அக்கறையும் உரிமையும் இருக்கிறது. டேக் கேர் ஆஃப் தட். இது எல்லாத்தையும் டேபுன்னு இல்லாமல் சமீபத்தில் அந்த அயலின்னு ஒரு இது பார்த்தப்போ அந்த பொண்ணு அந்த ரத்தக்கரையோடு அந்த தெருவில் நடந்து வரையில் ஒரு சிரிப்பும் பெருமிதத்தோடு வெளியே வரும். அட போங்கடா கோமாளிகளான்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அட்டகாசமான ஒரு சீனர். இட்ஸ் ஜஸ்ட் நோ மோர் டேபு, இட்ஸ் வெரி நேச்சுரல். பட் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நீங்கள் வெளிப்படையாக இது பற்றியெல்லாம் பேசுவது. ரொம்ப சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, பெருமிதமாக. அது ஒன்று கொடுங்க அப்படின்னு கேட்குற இடத்துலேருந்து எனக்கு சானிட்டரி நாப்கின் கொடுங்கன்னு நேராக வெளியில் ஓப்பனாக கேட்குற ஒரு சொசைட்டி பில்ட் ஆகுதுல, தேர் கம்ஸ். அந்த உடைப்பை கொண்டு வர வேண்டிய பொறுப்பும் உங்களுக்கு இருக்கு. ஒரு விமன் ஆண்டர்பிரனர் உள்ள எதுக்காக இத்தனை % அரசியலுக்குள்ள பெண்கள் இருக்கணும்னு சொல்கிறோம், எதற்காக இத்தனை % சோஷியல் இதுக்குள்ள பெண்கள் இருக்கணும்னு அரசாங்கம் சொல்லுது அப்படின்னா, பெண்ணின் பிரச்சனை அவர்களால் கூடுதலாக புரிந்து கொள்ள முடியும் என்பதுதான். உங்கள்ட்ட நான் கேட்டுக்கிறதுலாம், நீ பொறுத்துக்கன்னு பொண்ணை சொல்கிறத நிறுத்திட்டு நீ புரிஞ்சுக்கன்னு ஆண்ட சொல்ல ஆரம்பிங்க. தட் டே கம்ஸ், வந்துருச்சு. நீ பொறுத்துக்க என்று பெண்ணிடம் சொல்வதை நிறுத்திவிட்டு நீ புரிந்து கொள் என்று ஆணிடம் சொல்லி பழகுங்கள். பசங்க ரெடியாக இருக்காங்க. அவனுங்க மாதிரி பிள்ளைங்களை பார்த்துக்கிறதுலாம் இல்லை, அப்படி இருக்கான். எல்லா ஆணுக்குள்ளும் ஒரு தாய்மை இருக்கும், இல்லையா? எல்லா ஆணுக்குள்ளும் ஒரு தாய்மை இருக்கும். அவன் ரொம்ப இமோஷனலான ஒரு ஆள். அவங்ககிட்ட நீங்கள் சொல்லிங்கன்னா தானாக புரியும், இது டேபு இல்லைன்னு புரியும். எனக்கு ஒரு சீன் ரொம்ப ஞாபகம் வருது. நயனை பார்த்தோன்னே எனக்கு அந்த ஞாபகம் வந்து, ஒரு படத்தில் forgot the மூவி நேம், அவங்க அப்பா கொண்டு வந்து அந்த அழகம் பெருமாள் சார் இல்லை அப்படி வச்சுட்டு போவார். ஒரு சின்ன தயக்கத்தோடு அதை அவங்க எடுத்துகிட்டு போவாங்க. அந்த சானிட்டரி நாப்கினை பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருப்பாங்க அந்த சீனை. சாரி விக்கி படம் தான். ஓ மை காட், ரைட். ஓகே, எனக்கு டக்குன்னு அந்த அந்த சீனை ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. சாரி விக்கி, எனக்கு இப்போ ஞாபகம் வருது, உங்கள் படம் தானே, பரவாயில்ல, உங்கள் படம்னே தெரியாமல் அந்த சீனை நான் சொல்கிறேங்கிறது தான். அது ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. அவர் கொண்டாந்து வச்சுட்டு போயிருப்பார். அம்மா இல்லாத ஒரு பொண்ணு. ஸோ அப்பா கொண்டாந்து அப்படி வச்சுட்டு போவார். பொண்ணு அதை தான் தேடுறான்னு தெரியும். பாத்ரூமில் இருக்கா, அப்படி அப்பா போயிட்டாரான்னு பார்த்துட்டு எடுத்துருப்பாங்க. பியூட்டிஃபுல்லான அந்த ரிலேஷன்ஷிப் டாலி பண்ணியிருப்பாங்க. அப்பா இதை எடுத்து கொடுங்கன்னு சொல்கிற ஒரு நாள் வரட்டும், அப்பா இதை எடுத்து கொடுங்கன்னு சொல்கிற ஒரு நாள் வரட்டும். விக்னேஷ் அடுத்த படத்தில் அப்படி ஒரு சீன் வச்சுருங்க. வேர்ல்ட் இஸ் சேஞ்ச். ஐ எம் ஸோ ப்ரவுட் டு see you people. ரொம்ப சந்தோஷம். இதே கல்லூரியில் நான் பேசியிருக்கேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லான பசங்க, கிட்டத்தட்ட ஒரு 12,000 15,000 பேர் ஒன்று கூடினாங்க அந்த ஸ்பீச். அப்போ
ஒரு பொண்ணு கருப்பாக இருந்தால் என்னடா தப்பு அப்படின்னு ஒரு ஸ்பீச் அது அவ்வளோ வைரல் ஆச்சு. அந்த கேம்பஸுக்குள்ளே இதை கொண்டு வரோம் அப்படின்னு விக்கி சொன்னார். ஏன்னா இவ்வளோ பெண்கள் இருக்கக்கூடிய இடத்துல இந்த புரிதல் தொடங்கட்டுன்னு எல்லோரையும் பயிற்றுவியுங்கள், உங்கள் வீட்டு ஆண் பிள்ளைகளையும் சேர்த்து. ஆணின் துணையோடு இந்த சமூகத்தை நகர்த்திட்டு போங்க. ஆண்கள் உங்களுக்கு ஒரு நாளும் எதிரானவர்கள் அல்ல. நான் எப்போதுமே அதை சொல்லுவேன். எந்த சமூகத்தில் ஆணும் பெண்ணும் சேர்ந்து கையை பிடிச்சி நடந்து போகிறாங்களோ அந்த சமூகம் அற்புதமாக வளரும். உலகம் முழுக்க வளர்ந்த சமூகங்கள் 2 பேரும் சேர்ந்து உழைச்சி தான் வளர்ந்துருக்காங்க. யாரும் எதிர்த்துலாம் வளர்ந்துடும். ஓகே, எல்லோரையும் அரவணைத்துக் கொள்ளுங்கள். எப்போதும் ஒரு தாயாக இருங்கள். வெறும் தியாகியாக மட்டும் நீங்கள் இருக்க வேண்டாம்.